அன்புக்கின நேர்கள் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி கல்வி கரையில. நேர்களே, இன்றைய கல்வி கரையில என்பது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு மாணவர்கள் உயர்கல்வியில் என்ன பயிலலாம் என்பது குறித்தான ஒரு உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியாக நம்முடைய மருதநெல்லி சமுதாய வானொலியில் திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையாக நாம் மாலை 4 மணி தொடங்கி இந்த நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. அந்த வகையில் அன்பான நேயர்கள், உங்களுடைய சந்தேகங்கள், உயர்கல்வி குறித்தான சந்தேகங்களுக்கு தினந்தோறும் பேராசிரியர் பெருமக்கள் நம்மோடு இணைந்து அந்த உயர்கல்வி குறித்தான சந்தேகங்களுக்கு பதில் தர காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய முதல்வர் திருமிகு என் மகேந்திரன் அவர்கள். அன்புக்கின நேயர்கள், நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பங்கெடுத்து உங்கள் சந்தேகங்களை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய உயர்கல்வி குறித்தான சந்தேகங்களுக்கு நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். அந்த வரிசையில் அன்பான நேயர்கள், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 280 896 290 896, முன் இணைப்பாக 043442 என்ற முன் இணைப்போடு அன்புக்கிணை நேயர்கள் நீங்கள் தொடர்ந்து பேசலாம். அந்த வகையில் நம்மோடு சிறப்பு விருந்தினர் மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய முதல்வர் திருமிகு என் மகேந்திரன் அவர்களை அன்போடு வரவேற்கிறது மருதநெல்லி சமுதாய வானொலி. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு. அதற்கான ரிசல்ட் வரத்துக்கான எதிர்பார்த்து எல்லாருமே பெற்றோர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட எல்லோருமே காத்துட்ருக்காங்க. குறிப்பாக 10ஆம் வகுப்பு முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது 12ஆம் வகுப்பு முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு உயர்கல்வியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியின் சார்பாக வானொலி வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன், அதாவது அடுத்த லெவல் படிக்க வேண்டியதுன்னா ஒன்று எல்லாருமே ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போயிட்டு இருப்போம். இது ஒரு கேட்டகரி, வழக்கமாக இருக்கக்கூடிய ரெகுலர் கேட்டகரி. இதுதான் எல்லாருமே. இப்போ ஒரு சில மாணவர்கள் வந்து ஸ்லோ லேர்னர்னு சொல்லுவோம் இல்லையா, புவர் ஸ்டூடெண்ட் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து போனோம் அப்படின்னா ஒன்று பாலிடெக்னிக் போகலாம். சரிங்க. தென் அதர்வைஸ் இல்லைன்னா ஐடிஐ போகலாங்க சார். இந்த 2 கேட்டகரியில் போகலாம். இப்போ இந்த பாலிடெக்னிக் அப்படின்றதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்ன பாடங்கள்லாம் இருக்குது? பொதுவாக பாலிடெக்னிக் காலேஜ் அப்படின்னு எடுத்திங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏராளமான கோர்சஸ் இருக்குது. இன்ஜினியரிங் ஃபீல்டில் என்னென்ன கோர்சஸ் இருக்கோ அதை சார்ந்த அதற்கான அனைத்து கோர்சஸுமே இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பேஸ் பண்ணியான நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் ரொம்ப பீக்கில் போகக்கூடிய, இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் ரொம்ப மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாக இருக்கட்டும், அல்லது ட்ரிபிள் இசி, தென் கம்ப்யூட்டர், ஏஎன்ஐன்னு சொல்லக்கூடியது, தென் அக்ரிகல்ச்சர், சிவில் இன்ஜினியரிங்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் நிறைய வந்து நம்ம ஜோனில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஜோனில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோர்சஸ் இருக்குது. சரிங்க. இப்போது நம்ம கல்லூரியில் என்ன மாதிரியான பாடங்கள் இடம்பெற்றிருக்குங்க? நம்ம கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் இருக்குது. தென் அதே மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், தென் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட், தென் எலக்ட்ரானிக்ஸ் இசி டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர், தென் அக்ரிகல்ச்சர், இந்த 6 டிபார்ட்மெண்ட் நம்ம கல்லூரியில் இருக்குங்க ஐயா. சரிங்க. இப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சில படிப்புகள் வந்து முன்னணியில் இருக்கும். சில பாடப்பிரிவுகள் வந்து காலத்துக்கும் ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய படிப்புகள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிப்ளமோவில் என்ன மாதிரியான படிப்புகள் ஒரு நிரந்தரமான இடம் பிடிக்குது, அவ்வப்போது எது முன்னணியில் வருது, அப்புறம் பின்னாடி போகுது, இப்படி ஒரு ஆசோலேஷனில் இருக்கக்கூடியது? அதாவது டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து என்றைக்குமே வந்து அழியாத ஒரு துறையாக தான் நம்ம எடுத்துக்கணும். எவர் கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க. ஸோ அது என்ன டிபார்ட்மெண்ட் ஆகணும் சரி, நம்ம வந்து இன்வால்மெண்ட்டோட படிக்கிறோமா அப்படின்ற பொறுத்து தான். இதில் கால சூழ்நிலையின் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸ் பண்ணி, ஒரு சூழ்நிலையின் காரணமாக இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஈசி, கம்ப்யூட்டர் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். தென் ரிமைனிங் ட்ரிபிள் ஆகட்டும் அல்லது ஈஸி ஆகட்டும், அதெல்லாம் ஒரு கிராஜுவலாக வந்து எப்பயுமே பீக்கில் போகக்கூடிய ஒரு கோர்சஸ் தான் எப்பயுமே போய்ட்டுருக்கும். அதில் எந்த இஷ்யூஸ் இருக்காது. இப்போது இந்த டிப்ளமோ முடித்த பிறகு, டிப்ளமோ ஒரு மாணவன் வந்து ஒரு 15-16 வயசில் 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு வரும்போது 3 ஆண்டுகள் படிக்கிறாங்க. அது முடித்த பிறகு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது டிப்ளமோ படிப்பை முடித்த பிறகு?
நல்லது. டிப்ளமோ முடித்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 10th முடித்த உடனே ஃபஸ்ட்டு டிப்ளமோக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 10th முடித்த பசங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க வந்து 3 years கோர்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நேரடியாக முதலாம் ஆண்டு நேரடி முதலாம் ஆண்டு சேரும் போது ஆக்சுவலாக டிப்ளமோனாவே 3 years கோர்சஸ் தான் வரும். சரிங்க. ஸோ 3 ஆண்டுகள் அவர் வந்து இங்கே கல்லூரி படிப்பை வந்து முடிக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்க. அதே 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் வந்து 2 ஆண்டு, அதாவது நேரடி 2ஆம் ஆண்டில் சேரும் போது 2nd year 3rd year மட்டும்தான் அவங்க வந்து படிக்க வேண்டியதுக்கான இருக்கும். தென் ஐடிஐ முடித்த மாணவர்களும் நேரடி 2ஆம் ஆண்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஐடிஐன்றது எப்படி படிக்கலாங்க? அது ஏதாச்சும் 10ஆம் வகுப்புக்கு இல்லை, ஐடிஐயில் வந்து ஒரு 2 கேட்டகரியில் படிக்கலாம். சரிங்க. 10th முடிச்சும் நம்ம உள்ள என்ட்ரி ஆகலாம், 8th முடிச்சும் உள்ள என்ட்ரி ஆகலாம். சரி. ஸோ 8th முடிச்சு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இங்கே டிப்ளமோ படிக்கிறதுக்கு எலிஜிபிள் வராது. 10th முடிச்சு 2 years ஐடிஐ பண்ணியிருந்தானா மட்டும்தான் அவன் வந்து இங்கே வந்து எலிஜிபிள் வருவான். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அது கூடுதலாக இருக்குங்களா? இப்போ 10th முடிச்சுட்டு 2 ஆண்டு ஐடிஐக்கு பதிலாக அவங்க நேரடியாகவே டிப்ளமோ வந்துடலாம். நேரடியாகவும் டிப்ளமோக்கு வரலாங்க, அதில் எந்த தப்பும் கிடையாதுங்க. நேரடியாக வரும்போது அவனுக்கு 1 year வந்து சேவ் ஆகும். டைரெக்டாக டிப்ளமோ வந்தானா 1 year சேவ் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம். இப்போ வந்து 8ஆம் வகுப்பு முடித்த பிறகு ஐடிஐ 2 ஆண்டுகள் முடிக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க வந்து அந்த குவாலிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு நம்ம டிப்ளமோவில் வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. என்ன காரணம்? அப்போ ஐடிஐ அப்படின்றது ஒரு பாலிடெக்னிக் பொறுத்த வரைக்கும் வந்து பேசிக் வந்து 10th தான் மஸ்ட். சரிங்க. அது பேசிக் குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து 10th முடிச்சிருக்கணும். மினிமம் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பிரகாரம் 35 மார்க்ஸ் அந்த மினிமம் மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் அவன் எலிஜிபிள் வருவாப்ல. ஸோ அந்த கேட்டகரி வரும்போது அவங்க கொஞ்சம் சஃபர் ஆவாங்க. சரிங்க சார். அப்போது அந்த 8ஆம் வகுப்பு முடித்து ஐடிஐ முடிக்கக்கூடியவர்களுடைய எதிர்காலம் அவங்க எப்படி போகலாம், என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் ஆப்ஷன் இருக்குது. அவங்க வந்து மேற்படிப்பு போகிறதுக்கான ஆப்ஷன் ரொம்ப குறைவு. பட் இண்டஸ்ட்ரி சைடில் ஜாப் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டிப்ளமோ முடித்தவங்களாகட்டும் அல்லது ஐடிஐ முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இன்ஜினியர் பிஇ முடிச்சுட்டு வராங்க இல்லையா, ஸோ அவங்க செய்யக்கூடிய ஒர்க்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணுறதா இவங்களுடைய ப்ரெசன்ஸ் ரோலாக இருக்கும் கம்பெனி சைடில். ஃபர்ஸ்ட்டில் கம்பெனி சைடில் அதான் ரோலாக இருக்கும். கம்பெனி சைடில் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இருக்காங்கன்னா, ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கா அப்படியே ஒருத்தர் டிப்ளமோல்னா, ஸோ அவருடைய ஒரு ரோல் என்னவா இருக்கும், அந்த ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னவா இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிவில் ஒர்க் செய்யக்கூடிய பீப்புளோட டைப் பண்ணிட்டு எனி டைம் வந்து இன்ஜினியர் வந்து அந்த ஃபீல்டில் இருக்க முடியாது. ஒரு சைட் இன்ஜினியராக ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஸோ அந்த டிராயிங் ரீட் பண்ணுறது, இல்லை அதுக்கு தேவையான டிராயிங் வந்து ஓவரால் ப்ளூ பிரிண்ட் இருந்தாலும் அதில் சிம்பிளிஃபை பண்ணி டிராயிங் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான இன்டர்மீடியட் அந்த சிவில் பீப்புளுக்கும் தென் இன்ஜினியர்ஸ்க்கும் இன்டர்மீடியட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சப்போர்ட்டிவ் ரோல்னு சொல்லலாம். மேக்ஸிமம் அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி. இப்போது அந்த ஐடிஐ அப்படின்றது இந்த அப்ரண்டிஸ் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ வெளியிலேருந்து நம்ம கேள்விப்படுறோம் ஒரு ட்ரைனிங் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி கொடுக்குறாங்க? அது ஐடிஐ மாணவர்களுக்கு மட்டும் கிடைக்குங்களா அல்லது டிப்ளமோ முடிச்சு? இல்லை, இப்போ வந்து டிப்ளமோ மாணவர்களுக்கு கம்பல்சரி பண்ணி ஆகணுங்க. டிப்ளமோ மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கம்பல்சரி பண்ணி ஆகணும். 3rd year அவர் வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்போது ஏதாவது ஒரு கம்பெனியில் மினிமம் 20 days, மினிமம் நான் சொல்ல வருது, மினிமம் 20 to 25 days வந்து அவங்க ஒர்க் பண்ணதுக்கான ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அந்த கம்பெனியில் என்ன பண்ணாங்க என்னன்றதுக்கான, அவங்க என்ன அங்கே கற்றுக்குனாங்க, என்ன லேர்ன் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து கண்டிப்பாக இதில் சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து டிப்ளமோ ஐடிஐ மட்டும் கிடையாது, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு மஸ்டாக இருக்குது. அப்ரண்டிஸ் அப்படின்றது அந்த பயிற்சி இல்லை, இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். அப்ரண்டிஸ் வந்து நம்ம டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறமும் வந்து இபிலையும் பண்ணலாம், அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணலாம். தென் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் பண்ணலாங்க. 2 டிபார்ட்மெண்ட்லேயும் பண்ணலாம். சரிங்க. இப்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசிட்டு வரீங்க. உங்களை பற்றியான அறிமுகம், முதல்வராக இருக்கீங்க, உங்களுடைய அந்த பேராசிரியர் பணி அனுபவங்கள் குறித்து எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த துறை சார்ந்து இருக்கிறீங்க, அதை பற்றி பேசலாம். நான் இந்த கல்லூரியில் வந்து 2015ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் முதல்வராக பணியாற்றிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து 2005ஆம் ஆண்டு வந்து டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆனேன். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பல ப்ரைவேட் கல்லூரிகளும் அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்குங்க. சற்று ஏறக்குறைய 19 ஆண்டுகள் பணி அனுபவம் பேராசிரியர். கண்டிப்பாக. நல்லது. எத்தனை மாணவர்கள், எப்படி மாணவர்களை கையாண்டு கொண்டு போயிருக்கீங்க? எப்படி மாணவர்கள் கையாளுறதுன்றது ஒரு விஷயம் தான். பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் மாணவர்கிட்ட கற்றுக்கலாம். சரிங்க. அவன் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பான். பட் என்ன ஒன்று, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவன் ஒரு வகுப்பறைக்கு வரதாக இருக்கட்டும், ஒரு கிளாஸ் ரூம்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறதா இருக்கட்டும், தென் லெபார்ட்டரிஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறதாக இருந்தாலும் சரி, ஒரு ஆய்வகத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறதா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயங்கள் கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டட் அவரோட ஒரு பீப்புளாக உள்ளே வந்துட்டு இருந்தோம். பட் இப்போ இருக்கிற மாணவர்களோட அந்த ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றது தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். உங்களுடைய அனுபவத்தில் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஆர்வம். சரி. இன்னும் ஒரு பொதுவாக ஒரு சாதாரண இந்த வானொலியை கேட்டிருக்கக்கூடிய நேயர்களாக
அது யாராக இருக்கலாம், எங்கேயாச்சும் ஒரு கிராமத்தில் யாரோ ஒருத்தர் கேட்டுருக்கலாம், ஏன் டிப்ளமோ படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்களேன். டிப்ளமோ இப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் டிப்ளமோவை ஏன் பையன் படிக்கணும் அப்படின்னு ஒரு சாதாரண ஆளுக்கு கேள்வி வருதுன்னா அந்த கேள்விக்கு என்ன பதில்? கண்டிப்பாக இப்போது டிப்ளமோ படிக்கிறதுக்கான நம்ம பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம சொன்னது வந்து மினிமம் 10th இருந்தப்போ. அப்போது வந்து நீங்கள் முன்னாடி பேசும்போதே சொன்னோம் 10th முடிக்கக்கூடிய பையனுடைய ஏஜ் வந்து 15 இருக்கும், 15 வருஷம் இருக்கும். நம்ம டிப்ளமோ வந்து 3 years கோர்ஸ் சொன்னோமா, டோட்டலாக 3 years ஆயிடுச்சு. அப்போ ஒரு 18 வயசில் ஒரு மாணவன் ஒரு கல்லூரி படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக ஒரு கம்பெனிக்குள்ளே பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது குறைந்த வயதில் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற வாய்ப்பு வந்து டிப்ளமோ, அதுவும் படிச்சுட்ட பிறகு வேலைக்கு போகிறது. வேலைக்கு வேணால் எப்போனாலும் போகலாம், கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம போகலாம். ஆனால் படிச்சுட்டு ஒரு கம்பெனிக்குன்னு சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னா டிப்ளமோ தான் முதல் வாய்ப்புன்றீங்க. டிப்ளமோ வாய்ப்புகள் நிறைய, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி சைட்லேயும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போது நீங்கள் நம்ம காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு வந்து ஒரு 6 to 7 கம்பெனிஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. நம்ம கேம்பஸ் டிரைவ் நடத்துகிறோம். ஸோ நம்ம பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நியர்பை இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜஸ்க்குமே வந்து நம்ம ஆஃப் கேம்பஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் சாத்தியக்கூறு ஆகுதுன்னா டிப்ளமோவுக்கு தான் அந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட் நடத்த முடியுதே தவிர நியர்பை இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு காலேஜஸில் இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையும் இந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் வந்து கண்டினியூஸாக கண்டக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒய் பிகாஸ் அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இண்டஸ்ட்ரி சைடில் நிறையா இருக்கிறதுனால. தென் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பை ஓசூர், ஸோ அங்கே இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ அதனால் நிறைய பீப்புள் வந்து தருமபுரியிலிருந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கான ஆப்ஷன் இருக்கிறதுனால கம்பெனி சைட்லேருந்தும் அந்த நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பீப்புளை எடுக்கிறதுக்கு லைக் பண்ணுறாங்க. தென் ஒன் மோர் வந்து இன்னும் டு பி ஓப்பனாக சொல்ல போனால் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டை எடுத்தாங்கன்னா ஈஸியாக ட்ரைன் அப் பண்ணுறது வந்து கம்பெனி சைடில் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. சின்ன வயசு தென் அவன் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுன்னும் போது ஜஸ்ட் அவன் வந்து ஈஸியாக ட்ரைன் அப் ஆகிக்கிறான். தென் அதே ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை எடுத்து ட்ரைன் அப் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. கம்பேரிங் டு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. வயதும் கூட படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் பல்வேறு விதங்களில் அவங்க கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறது டிப்ளமோ. இப்போது இந்த பிளேஸ்மெண்ட்டு கம்பெனிஸ் அப்படின்ற விஷயங்கள் சொன்னீங்க. என்ன மாதிரியான கம்பெனிஸ், என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்டு, அதை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன். நம்ம வேலை வாய்ப்பு நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காகவே தனியாக பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் இருக்காங்க. அதுக்கான மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட்டிவாக பண்ணுறாங்க. ஸோ அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. எந்த ஒரு மீட்டிங், எந்த ஒரு விஷயம், என்ன ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணாலும் இந்த ஏரியா எத்தனை கம்பெனி வந்தது, எவ்வளோ பேர் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தென் ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா, நம்ம காலேஜில் படித்தாங்கன்னா ஏதாவது ஒரு மினிமம் கேரண்டி உள்ள ஒரு கம்பெனிக்குள்ளே நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயர் நம்ம என்னென்ன பண்ணோம்னா ராயல் என்ஃபீல்டு பண்ணியிருந்தோம், சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. தென் டிவிஎஸ் ஓசூர்லேருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் தென் இந்தியா நிப்பான் எலக்ட்ரிக்கல் ப்ரைவேட் லிமிடெட் ஓசூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே நமக்கு இங்கே அவைலபிள் தான். ரெகுலராக நம்மளோட டைப்பில் இருக்காங்க, எம்ஓயூஸ் இருக்காங்க. தென் அதனால் அவங்க எவ்ரி இயர் நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து பிக் பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் செய்ய வேண்டியது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஈவன் நாங்கள் இங்கே கிளாஸஸ்லையும் சரி, தென் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஸ்டூடெண்ட்கிட்ட பேசும்போது இந்த விஷயத்தை ரெகுலராக சொல்கிறோம். தென் அடிஷ்னலாக அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட் டிப்ளமோ அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு கம்பெனியில் என்ன நீடு இருக்குது, அதுக்கு சைமல்டேனியஸாக ஒரு சாஃப்ட்வேர் கோர்சஸோ இல்லை வேறு அடிஷ்னல் கோர்சஸ், வேல்யூ ஆடட் கோர்சஸ் மாதிரி அடிஷ்னலாக ஒரு கோர்சஸ் வந்து அவங்க அந்த இங்கேருந்து பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு போகும்போது, இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 18 ஏஜஸ்க்குள்ளே போகிறான்னா அவன் வந்து ரொம்ப சின்ன ஏஜ் தான். ஸோ ஒரு 8 hours டியூட்டி இருக்கும், ரிமைனிங் ஹவர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரூமில் ஐடியலாக தான் இருப்பாப்ல. ஸோ அந்த டைமிங்கில் அவங்களுடைய க்ரோத்துக்காக அடுத்த லெவல் போகிறதுக்காக கம்பெனி ரிலவெண்ட்டாக அந்த ப்ரெசென்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி அல்லது நியர்பை இருக்கக்கூடிய கம்பெனியில் என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட் இருக்குது, நம்ம என்ன முடித்தா உள்ளே இன்னும் கொஞ்சம் சேல்ரி வைஸ் ஹைக் ஆக முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ப்ரோஇ, கேடு இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் கோர்சஸ் போகணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்தந்த கேட்டகரி பேஸ் பண்ணி அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட் ரிலவெண்ட்டான ஒரு கோர்சஸ் வந்து அடிஷ்னலாக கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆப்ஷன் நிறையவே இருக்கும். இப்போது நீங்கள் சொல்கிறது வந்து வச்சு பார்க்கும்போது அந்த ஓய்வு நேரத்தை சரியான முறையில்
துறை சார்ந்து வளர்த்துக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கற்றுக்கணும். கண்டிப்பாக டிப்ளமோன்றது வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு தான் வந்து அது வந்து சர்டிஃபிகேட் நம்ம பயன்படுத்த முடியும். தென் நீங்கள் எக்ஸாம் பர்பஸ்க்கு அடுத்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் நான் ஹையர் ஸ்டடீஸ் போகிறேன் அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் அங்கே என்ன லேர்ன் பண்ணிக்கிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டுக்கு எப்படி அடாப்ட் ஆகிறீங்க, அதை வச்சு தான் உங்களுடைய ஸ்கில் டெவலப் ஆகும். ஓகே, நான் 80% 90% வச்சுருக்கேன், நான் ஏதோ ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. ஓகே. அங்கே இருக்கக்கூடிய சூப்பரியர் ஹெச்ஆர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஒபே பண்ணிவிட்டு அங்கேருந்துன்னு டே பை டே நம்ம என்ன அப்டேட் பண்ணிக்கிறோம், அது ரொம்ப மஸ்ட்டு. அதான் சார் விஷயம். இப்போது டிப்ளமா முடித்த பிறகு இப்போ நம்ம வேலை வாய்ப்பை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். உயர்கல்வி அதை முடித்த பிறகு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா, மேற்கொண்டு படிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்? கண்டிப்பாக. இப்போ ஒரு +2 முடித்த மாணவன் வந்து டைரெக்டாக பிஇ போகிறான். அப்போ பிஇ போகும்போது அவர் வந்து 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பிஇ வந்து 4 ஆண்டு படிக்க வேண்டியதாக இருக்குது. அதே ஒரு டிப்ளமோ முடிச்ச பையன் போனோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் போகிறாரு அப்படின்னா 3 இயர்ஸ் டைரக்ட் செகண்ட் இயரில் போவோம். அப்படி ஒரு 3 இயர்ஸ் வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும் சார். ஸோ ஹையர் எஜுகேஷன் போகிறதுனா டேரெக்டாக டிப்ளமோ முடிச்சு நெக்ஸ்ட் இயர்லேயே நீங்கள் போய்ட்டு கம்பெனி சைடில் பண்ணலாம். அப்படி இல்லை, என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னால் டேரெக்டாக நான் போய்ட்டு ரெகுலராக வந்து காலேஜஸில் போய்ட்டு படிக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்ட் டைமில் பண்ணலாம். ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும் பார்ட் டைமில். சரிங்க. நியர் இப்போ சேலம் இருக்குது இல்லைங்க, சேலம் பொறியியல் கல்லூரியில் வந்து பார்ட் டைம். அதுதான் கேட்க வந்தேன். நம்ம பக்கத்தில் எங்கேயாச்சும் சேலம் பொறியியல் கல்லூரியில் இருக்குது. சரிங்க. ஸோ அது வந்து எப்படின்னா உங்களுடைய டிப்ளமோ மார்க்கு ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு மார்க் இருக்கும். ஸோ பர் இயர்க்கு இவ்வளோ மார்க்குன்னு அலாட் பண்ணுவாங்க. இப்போ மோர் தென் 5 இயர்ஸ் இருக்குன்னா பர் இயர்க்கு இவ்வளோ போது 5 × 5 இயர் போடும்போது உங்களுடைய மார்க் கிரிட்டீரியா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சீட் அலாட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் இருக்கும். கவுன்சிலிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அது டிபெண்டிங் அப்போ அந்த கம்யூனிட்டி கோர்சஸ் அது அரசாங்கத்தினுடைய அது எல்லாமே ஆஸ் யூஷுவல் எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜுக்குள்ளே போனால் என்னவோ அதெல்லாம் பண்ணால் இங்கே என்ன அடிஷ்னலாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் சப்மிட் பண்ணும் போதோ இல்லை டீச்சிங் ஃபீல்டில் இருந்து கூட சப்மிட் பண்ணலாம். நான் பர்டிகுலர் காலேஜுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பார்ட் டைமில் வேணும்னா நீங்கள் அதுவுமே சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அங்கே பார்ட் டைமில் கிடைக்கும். ஸோ இப்போ ஒர்க் பண்ணிட்டேவும் அங்கேயும் படிக்கலாம், ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கலாம். பார்ட் டைம்னா அது எப்படிங்க? ஏதாச்சும் ஈவினிங்கில் மட்டும் போகிறோம்? ஈவினிங் மட்டும் தான் கிளாஸஸ். அதுவும் ரெகுலராக இருக்குமா இல்லை வார நாட்கள்? இல்லை ரெகுலர் கிளாஸஸ். ஓகே, ஈவினிங் மட்டும் உங்களுக்கு கிளாஸஸ். நீங்கள் வேலையை முடிச்சுட்டு அங்கே போய் வகுப்புக்கு போகிற? கண்டிப்பாக. ஏதோ ஒரு திரைப்படத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு ஈவினிங் கிளாஸ் இந்த மாதிரிலாம் வச்சுங்களா? கண்டிப்பாக. சரி, நல்லதுங்க. இப்போது ஒரு நம்ம மீண்டும் இந்த உயர்கல்விக்கு வரும்போது இன்ஜினியரிங் சேரலாம், நேரடியாக 2ஆம் ஆண்டு சேரலாம். இப்போது +2 முடிச்சுட்டு ஒரு மாணவன் வந்து இன்ஜினியரிங் சேர்கிறதுக்கும் டிப்ளமா முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேர்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன இருக்கா? அதில் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? வித்தியாசம் அப்படின்னா அவன் ஸ்கூல் லைஃப் முடிஞ்ச உடனே டேரெக்டாக ஒரு காலேஜுக்குள்ளே போகிறான். சரிங்க. இன்ஜினியரிங்கிறது ஒரு ஸ்கூல் லைஃப் முடிஞ்ச உடனே டேரெக்டாக காலேஜுக்குள்ளே போகிறான். பட் இவர் என்னன்னா ஒரு ப்ரீ காலேஜ் மாதிரி தான். ஒரு முன்னாடியே வந்து ஒரு 3 இயர்ஸ் காலேஜில் ட்ராவல் பண்ணுறாப்புல. ஸோ இது வந்து தென் ரெண்டாவது வந்து அவர் சூஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு பையன் வந்து சிவில் இன்ஜினியரிங் எடுக்கிறான்னா அதே டிப்ளமோ முடிச்ச பையன் சிவில் இன்ஜினியரிங் அங்கே டேரக்ட் செகண்ட் இயர் போகும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இவனுக்கு சிவில் இன்ஜினியரிங்னா என்னன்றது பேசிக்ஸ் எல்லாமே இங்கே வந்து லேர்ன் பண்ணிட்டு போயிடும். டிப்ளமோவில் படிச்சுட்டு போகிறோம். ஸோ அங்கே போகும்போது ஈஸியாக கொஞ்சம் அடாப்ட் ஆகும். பட் அதே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லேருந்து +2 ஸ்டூடெண்ட் அங்கே போகும்போது கொஞ்சம் சஃபர் ஆகும். பட் இவன் அங்கே போகும்போது அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே அங்கே ஒமிட் பண்ணிடுவாங்க. ஒமிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக டிப்ளமோ சிவிலுக்கான என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதுக்குள்ளே தான் டேரக்ட் செகண்ட் இயர்னு போகும்போது அதுக்குள்ளே தான் என்ட்ரி ஆவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு மாணவன் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகும்போது அனுபவங்கள் ஏற்கனவே இருக்குது. கண்டிப்பாக அந்த அனுபவங்கள் வந்து அவங்க ஈஸியாக பிக்கப் பண்ணிப்போம். ஓகே, ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, +2 முடித்த பையன் டேரெக்டாக காலேஜில் போய் பிக்கப் பண்ணுறதுக்கும் இவர் போயிட்டு ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிப்போம் அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு. ஏன்னா அவன் 3 இயர்ஸ் இங்கே காலேஜில் ட்ராவல் பண்ணியிருக்கான் இல்லையா, ஸோ அதனால் ஈஸியாக அடாப்ட் ஆகிப்பான். பெரும்பாலும் கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தியரி கிளாஸஸில் வந்து படிக்கிறதுல கொஞ்சம் சிரமங்க இருக்கக்கூடியவங்க, மார்க்கு கம்மியாக எடுக்கக்கூடியவங்க, இல்லை அது ஏதாச்சும் ஒரு தொழில் கற்றுக்கணும் அப்படின்றவங்க தான் டிப்ளமோவில் சேரலாம், டிப்ளமோவில் சேர்ந்துக்கிட்டால் கொஞ்சம் அவன் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. இல்லை அது உண்மையும் கூட. நிறைய மாணவர்கள் வந்து இந்த கோவிட்டுக்கு அப்புறம் என்னால் +2 பாஸ் பண்ண முடியாது, +1 இப்போ +1 பப்ளிக் வந்துடுச்சு இல்லையா, ஸோ +1லையும் பப்ளிக் எழுதி என்னால் பாஸ் பண்ண முடியாது, +2லையும் பப்ளிக் எழுதி என்னால் பாஸ் பண்ண முடியாதுன்ற இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் வந்து டிப்ளமோ நோக்கி பயணிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்துட்டு அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா இன்ஜினியரிங் இல்லை வேலைக்கு போயிடுறான். தென் என்னுடைய +2 ஸ்கோர் வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு,
எடுக்க முடியாது, ரொம்ப Mark, கம்மியாக தான் நான் mark எடுக்க கம்மி. முடியும் அப்படின்றவன் என்ன பண்ணுறான்னா டேரெக்டாக 10th முடிச்சு இங்கே வரான். சரிங்க. ஈவன் ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் வந்து 10th +1 ஃபெயில் ஆகிட்டு, +1 பப்ளிக் ஃபெயில் ஆகிட்டு 10th மார்க் வச்சு இங்கே ஜாயின் பண்ணி +2 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சு கவர்மெண்ட் காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா +2 ஸ்டூடெண்ட் முடிச்சு போகும்போது நிறைய காம்படிட்டர், நிறைய போட்டியாளர்கள் உள்ளே இருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் எடுக்கக்கூடிய காலேஜஸ் ஈஸியாக சூஸ் பண்ணுறதுன்றது ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப டிஃபிகல்ட். மார்க்கு ஜாஸ்தியாக இருந்தால் தான் கிடைக்கும். ஆமாம், ஏன்னா அங்கே போட்டியாளர்கள் நிறைய அதிகமாக இருக்காங்க, நம்மளோட ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப அதிகம். ஸோ இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்து அங்கே ஹையர் ஸ்டடீஸ் போக சொல்லும் போது ஸோ கொஞ்சம் குறைவான போட்டியாளர்கள் வராங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே ஒரு வேளை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்காமல் போகும். மேபி அவன் +1 ஒரு வேளை ஏதோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை அவனுடைய ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதனால் அவன் வந்து மார்க் குறைவாக வாங்கி ஃபெயிலாக இருந்தாலும் விட்ட மார்க்கை பிடிக்கணுன்ற ஒரு வெறியில் இங்கே படிப்பான். இங்கே படித்து பிக்கப் பண்ணிட்டான்னா அவனுக்கு வந்து ஈஸியாக ஒரு நல்ல காலேஜில் ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்குது. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து பொறியியல் கல்லூரியில் டிப்ளமோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான போட்டி வந்து குறைவாக இருக்குது, அந்த காம்படிஷன் வந்து குறைவாக இருக்குது நேரடியாக 2ஆம் ஆண்டு சேரும்போது. அப்போ அதில் மதிப்பெண் வந்து ஒரு வேளை டிப்ளமோவில் நல்ல சதவீதம் இருந்தது அப்படின்னா நல்ல பொறியியல் கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டிப்ளமோனாவே நிறைய ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக வரணும். அப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா மாணவன் வந்து ஓவரால் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும்போது அவனுக்கு ஈஸியாக அங்கே கிடைக்குது. போட்டியாளர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, பட் அங்கே பர்சன்டேஜ் வந்து டிப்ளமோ வரும்போது அவனுக்கு மதிப்பெண் வந்து ஓவரால் வரும்போது வந்து கொஞ்சம் ஹைக் ஆகுது, அதிகமாகுது. ஸோ அதிகமாகும் போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து அங்கே நல்ல காலேஜில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் அதே மாதிரி நாங்கள் பிஇ படிக்க சொல்லும் போது இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியது எப்பயுமே +2 முடித்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் தென் லேட்டர் என்ட்ரி முடிச்சுக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ எப்பவுமே லேட்டர் என்ட்ரி முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட தான் நாங்கள் எல்லாமே கற்றுக்கிற மாதிரி இருக்கும். +1 +2 முடிச்ச ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஆகட்டும், இல்லை ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டான ஒரு பேப்பர் ஆகட்டும், எதுவாகினும் அவங்க மூலியமாக தான் நாங்கள் ஈஸியாக கற்றுப்போம். ஏன்னா அவங்க கொஞ்சம் பிரைட்டாக இருப்பான், ஈஸியாக கற்றுப்போம், சொல்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ அதனால தான் லேட்டர் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரைட்டாக அவங்க தான் கிளாஸ் டாப்பராகவும் இருப்பாங்க. சரிங்க சார். இப்போது நம்ம மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில் என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்குது? நம்ம மருதநெல்லியில் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, தென் மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், 6 விதமான பாடப்பிரிவுகள் இருக்குது. இப்போது இதில் அதிகப்படியான சேர்க்கை அல்லது மாணவர்கள் விரும்பக்கூடிய துறை அப்படின்னு சொன்னால் எது அதிகமாக எப்போவுமே முன்னிலையில் இருக்குது? நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ்ன்றதை விட சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் இல்லாமல் யார் வீடுமே இல்லை, இண்டஸ்ட்ரியல் ஒரு வெஹிக்கிள் இல்லாமல் யாராவது இருக்காங்களா? இல்லை. ஸோ அப்போ வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணால் இங்கேருந்து மெக்கானிக்கல் பீப்புள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. சரிங்க. ப்ரெசென்ட்டில் வந்து வெஹிக்கிள் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, அது உங்களுக்கே தெரிஞ்சு, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள். ஸோ அவங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு வந்து ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் தேவைப்படுறாங்க. சரிங்க. இப்போ இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் ஒரு கட்டமைப்புகள் டெவலப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈவன் தோ வந்து ஹைவே ஆகட்டும் ஒரு ஃப்ளைஓவர்ஸ் சிவிலுடைய இப்போ நம்ம அதகப்பாடி இப்போ எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒசூர் இப்போ நியூவாக ஒரு ஹைவே கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதில் எல்லாமே சிவில் இன்ஜினுடைய ரோல் அங்கே நிறைய டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் நாமளே நிறைய பார்க்குறோம். சிவில் இன்ஜினியர்ஸ் அங்கே சர்வே பண்ணுறதுலேருந்து மெஷரிங்லேருந்து அந்த லெவலிங் பார்க்குற வரைக்கும் எல்லாமே வந்து சிவில் இன்ஜினுடைய ரோல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வீடு கட்டுறதுனா கூட இன்றைக்கி சிவில் இன்ஜினியர்ஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கி தான் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் விஷயங்க. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் தென் இப்போ போனோன்னா கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டில் வந்து எல்லாமே எப்பயுமே ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை இருந்தால் கூட கம்ப்யூட்டர் இல்லாமல் பில்லிங் கிடையாது. ஸோ எல்லாமே டிஜிட்டல் அப்படின்னு வரும்போது ஸோ எல்லா ஃபீல்டுமே இருக்கு. ஸ்டூடெண்ட்டுக்கு எதில் இன்வால்மெண்ட்டு, நான் ஃபர்ஸ்ட் வெரி பிகினிங்ல சொன்ன மாதிரி டே 1ல நாங்கள் டீச்சிங் போகும்போது உள்ளே வரும்போது கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு வந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு ஆர்வமாக கற்றுக்குறானோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே, எல்லா டிபார்ட்மெண்ட் கோர்சஸ் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்குமே வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது என்னென்னா எப்படி அந்த கோர்சஸ் வந்து பூம் ஆகுது, பீக்கில் போகுது வருது அப்படின்னா 2 விஷயம்தான். அன்னைக்கு டேட்டில் வந்து இந்த கம்பெனி வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு மெக்கானிக்கல் நல்ல பூமில் போயிருக்கும். ஏன்னா அந்த இயர் மெக்கானிக்கல் நிறைய பேர் பிளேஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் மெக்கானிக்கல் பூம் ஆகிருக்கலாம். தென் அதை தாண்டி பார்க்க போனால் எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் எங்கள் யாரோ ஒருத்தர் XYZ வந்து இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை வேறு எதுலையோ ஒரு பிளேஸ் இருக்கும்போது நான் மெக்கானிக்கலை விரும்புவேன். அந்த மாதிரியான வரும்போது மெக்கானிக்கலோ இல்லை சிவில்லாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் மினிமம் ஒரு 2 பேராவது கேட்பாங்க. எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு
கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து 2 பேராவது ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் ஏதாவது இந்த பசங்க இருந்தாங்கன்னா எனக்கு அமுச்சு விடுங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காகவோ இல்லை ப்ளூ பிரிண்ட் போடுறதுக்காகவோ இல்லை டயக்ராம் வரையறதுக்கோ இல்லை சைட் இன்ஜினியராக தேவைப்படுது. இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் பேசிஸில் ஈவன் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் கூட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சிவிலுக்குமே இருக்குது. சரிங்க சார். இப்போது டிப்ளமோவில் இப்போது 10ஆம் வகுப்புனா 100 மார்க்கு, 12ஆம் வகுப்புக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குது, 100 மார்க்கு, இவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ், இந்த மாதிரிலாம் எல்லா விஷயங்கள் இருக்குது. ஆனால் டிப்ளமோவில் எப்படி இருக்குங்க, அதனுடைய வாய்ப்புகள் என்ன இருக்குங்க? டிப்ளமோலையும் 100 மார்க் தான் சார். எத்தனை பாடப்பிரிவுகள் என்ன இருக்குங்க? 50. எத்தனை பாடப்பிரிவுகள் என்ன இருக்குங்க? லாஸ்ட்டு இப்போ இருக்கக்கூடிய செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு போனோம்னா 3+4 இருக்கும். அதாவது 3 தியரி இருந்தால் 4 லேப் இருக்கும், 4 லேப் இருந்தால் 3 தியரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய ஸ்கீமில் ஃபர்ஸ்ட் இயருக்கு நியூ ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து மோஸ்ட் வந்து எதுக்காக பீரியாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி லெபார்ட்ரி பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. தியரியை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இப்போ டிப்ளமோவில் வரக்கூடிய மாணவர்கள் வந்து அனுபவ ரீதியாக கற்றுக்கக்கூடிய படிப்பு தான், அறிவு தான் ஜாஸ்தியாக இருக்குது. படிச்சுட்டு எழுதுறது இந்த 50-50 இருந்தது லாஸ்ட் இருந்த ஸ்கீமில். சிலபஸ் ஃப்ரேம் பிரகாரம் லாஸ்ட் இயரில் வந்து 50-50 இருக்கும். சரிங்க. ஒரு செமஸ்டர் 3 தியரி படித்தானா அடுத்த செமஸ்டர் வந்து 4 தியரி படிக்கிற மாதிரியும், அதுக்கு ஆப்போசிட் 3க்கு 4 அந்த மாதிரி இருந்தது லேபு. பட் இப்போ பொறுத்த வரைக்கும் என்னென்னா லேபை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பர்சன்டேஜ் கூட்டியிருக்காங்க? இப்போ 50லேருந்து 7 சப்ஜெக்ட் படிக்கிறாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் 7 சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, அதில் 2 தியரி 5 லேப். ஓகே. இப்போ இருக்கக்கூடிய முழுக்க லேப் தான். சரி, நம்ம கல்லூரியில் அந்த ஆய்வக வசதி வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரியான இதுக்கெல்லாம் எந்த மாதிரி ஆய்வகங்கள் தேவைப்படுதுங்க? நம்ம டிபார்ட்மெண்ட்டு, இப்போ நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 6 டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான அத்தனை லேப் ஃபெசிலிட்டிஸுமே டே 1லேருந்து இப்போ வரைக்கும் நியூ சிலபஸ் பிரகாரம் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது என்ன நியூ சிலபஸ் வருதோ அதுக்கு என்ன அப்டேட் பண்ணுமோ அதுக்கான எக்யூப்மெண்ட்டு எல்லா லேப்புமே இருக்குது. இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அது எவ்ரி இயர் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. எவாலுவேட் பண்ணி தான் நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியும். அரசுலேருந்து வந்து அதை மதிப்பீடு செய்யும். அரசு கல்லூரியிலேருந்து வந்து எவ்ரி செமஸ்டருக்கு வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்கா, இவங்க வந்து ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களா அப்படின்ட்டு எவாலுவேட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நமக்கு அதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. சரிங்க. நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். சரி, இப்போது டிப்ளமோ அப்படின்னும் போது பெரும்பாலும் மாணவர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. மாணவிகள் தரப்புலேருந்து எந்த மாதிரியான அளவுக்கு வரவேற்புகள்லாம் இருக்குது? இல்லை, ஏ கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய சிட்டி ஜோன்ல எல்லாமே வந்து நல்ல கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுடைய டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது டிப்ளமோவில். பட் நம்ம ஜோன்லன்னு வரும்போது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. பட் அதுக்காக கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கூட கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1000 rupees ஹையர் எஜுகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து நாட் ஓன்லி ஃபார் டிகிரி ஹோல்டருக்கு மட்டும் கிடையாது, நம்ம டிப்ளமோ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எலிஜிபிள் வராங்க. டிப்ளமோ மாணவிகளுக்கும் 1000 ரூபா மாதம் உண்டு. கண்டிப்பாக. சரி. இப்போ இருக்கக்கூடிய எல்லா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது எலிஜிபிள் தான். அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய கிரைட்டீரியா பேஸ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் இருந்தால் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எலிஜிபிள். இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே மந்த்லி 1000 rupees வந்து கிளைம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான இது நீங்கள் செஞ்சு கொடுத்துறீங்க? அதுக்கு ஃபேக்கல்ட்டி ஒருத்தர் செப்பரேட்டர் இருக்காரு ஸ்காலர்ஷிப் கிளைம் பண்ணுறதுக்கு மட்டும். சரிங்க. ஸோ அவங்க நம்ம கேட்கக்கூடிய பேங்க் டீட்டெயில் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். சரி. இப்போது உதாரணமாக இப்போது தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மாணவர்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டோட்டலாக முழுமையாக அவங்களுடைய டியூஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா, எஜுகேஷன் கல்வி கட்டணம், சரிங்க, அது முழுமையாக வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்றாங்க. டிப்ளமோ மாணவர்களுக்கு முழுமையாக அவங்களே கொடுத்துட்றாங்க. முழுமையாக கொடுத்துட்றாங்க. இப்போ மற்ற டிகிரி ஹோல்டரோ மற்றதெல்லாம் போனாங்கன்னா 40%, 20% அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. பட் நம்மளுடைய நம்ம பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும், டிப்ளமோக்கு பொறுத்த வரைக்கும் முழுமையாக கொடுத்துட்றாங்க. அதில் குறிப்பாக பெண்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் கூடுதல்? பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அதில் பிரகஸ்தி ஸ்காலர்ஷிப்னு இருக்குது. ஸோ அதில் வந்து 50,000 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். அதாவது பேஸ்ட் ஆன் த மார்க். அவங்க மார்க்னா எந்த மார்க்? ப்ரீவியஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் +2 முடிச்சு இங்கே ஜாயின் பண்ணுறாங்கன்னா +2 மார்க்கை வச்சு நாங்கள் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 50,000 கிளைம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயருக்கு பர் இயருக்கு 50,000. அடுத்த வருஷம் திரும்ப நாங்கள் அப்ளை பண்ணும்போது இங்கே வித்தவுட் அரியரில் இருக்கணும். ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா டிப்ளமோ படிப்பில் நல்லா படிச்சிருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா நாங்கள் திரும்ப எகைன் ரினியூவல் பண்ணும் போதும் அவங்களுக்கு எவ்ரி இயர் வரும். அந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்டூடெண்ட் வந்து இங்கே
ஃப்ரீ அதான் 50,000 படிச்சுட்ருக்காங்க. அருமை, நல்லதுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இப்போ கேட்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு முதல்வராக டிப்ளமோ படிப்பு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அது டிப்ளமோ அப்படின்றத பற்றியான ஒரு நிறைவான உங்களுடைய பார்வை கருத்துக்களை சொல்லலாம். டிப்ளமோ படிப்பு பொறுத்த வரைக்கும் நான் வெரி பிகினிங்கில் சொன்னதை திரும்ப சொல்ல வரோம். ஸோ ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சின்ன ஏஜில் வேலைக்கு போகணுன்னு நினைக்கக்கூடியவங்க, அதாவது என்னால் போயிட்டு ஹையர் ஸ்டடீஸோ இல்லை அதாவது +1 +2 என்னால் முடியுமா அப்படின்ற இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வந்து இது ஒரு பெட்டர் ஆப்ஷன். டிப்ளமோன்றது ஒரு பெட்டர் ஆப்ஷன். தென் இண்டஸ்ட்ரி சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் எஸ்பெஷலி நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம காலேஜில் நிறைய பிளேஸ்மெண்ட் பண்ணி தரும். பட் என்னென்னா நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணுன்றது தான் விஷயம். நீங்கள் எந்த கல்லூரி சேர்றோம் என்னன்றது, நீங்கள் இன்ஜினியரிங் சேர்றீங்களா, டிகிரி சேர்றீங்களா, இல்லை டிப்ளமோ சேர்றோமான்றது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தால், ஒரு முறை நீங்கள் எந்த கல்லூரியில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கல்லூரியை ஒரு முறை நேரில் விசிட் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க ஆன்லைன்லேயோ அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டாலுமே டைரெக்டாக அந்த கல்லூரியில் வந்துட்டு ஒரு முறை இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிக்கிட்டையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய பிரின்ஸிபால்ஸ்லையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ்லையோ இல்லை அதுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் டீம் இருப்பாங்க, அவங்ககிட்ட உட்காந்து உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதை சந்தேகங்கள் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு வீட்டில் டிஸ்கஸ் ஒரு திங்க் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ இல்லை ஸ்டூடெண்ட்டோடையோ உட்காந்து ஒரு முறை பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கல்லூரியில் வந்து அட்மிஷன் பண்ணுங்கள். தென் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் வெளியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் இப்போ ஏன்னா இங்கே 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை ஒரு பெட்டர் ஸ்கூல்லையோ அவங்க நியர்பையில் ட்ராவலிங் வீட்டிலேருந்து இருந்துருப்பான். அங்கே வெளியில் போகும்போது அவனுக்கு என்ன மாதிரி வருதுன்னா அடாப்ட் ஆக முடிய மாட்டேது அங்கே இருக்கக்கூடிய என்வரன்மெண்ட்டுக்கு. ஸோ திரும்ப எகைன் ஃபஸ்ட் இயர் முடிச்சு திரும்ப செகண்ட் இயர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் நிறைய நம்ம டிஸ்ட்ரிக்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் எந்த கல்லூரி செய்கிறதாக வெளியிலே ஆகட்டும் இல்லை லோக்கல்லே ஆகட்டும் இல்லை நியர்பை இருக்கக்கூடிய எந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த காலேஜை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்வாயர்மெண்ட்டில் உங்களுக்கு அடாப்ட் ஆகுதா அப்படின்ற ஸ்டூடெண்ட்டோட பாருங்கள். ஸ்டூடெண்ட் இல்லாமல் பேரண்ட்ஸ் மட்டும் போயிட்டு பார்க்குறதோ இல்லை பேரண்ட்ஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட் மட்டும் வந்து பார்க்குறதுல எந்த யூஸும் கிடையாது. ஸோ 2 பேரும் போங்க. ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து என்னென்ன டவுட்ஸ் வருதோ அதெல்லாம் கேட்கலாம். பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஃபைனான்ஷியலாக மற்ற விஷயங்கள் ட்ராவலிங் போயிட்டு வர இதுதான் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பிளேஸ்மெண்ட் என்ன மாதிரி பண்ணுறாங்க, தென் சேஃப்டி எப்படி இருக்குது, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் அவங்களுக்கான சேஃப்டி இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாங்க. நல்லது சார். இப்போது நம்மளுடைய கல்லூரி தொடர்பு கொள்ளணும் அல்லது இந்த சேர்க்கை தொடர்பாக போல டிப்ளமோ படிப்புகள் குறித்தான சந்தேகங்களை இன்னும் கூடுதலாக நேயர்களுக்கு இருந்துருக்கலாம். அவங்க ஏதாச்சும் கேட்டு தெளிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம், எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம்? நேரடியாக கல்லூரிக்கு வந்துட்டு எனி டைமு 9 to 5 இருப்பாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் கல்லூரிக்கு வரலாம். கல்லூரியில் அட்மிஷன் செல்னு ஒரு டீம் இருப்பாங்க, அவங்களோட நீங்கள் உட்காந்து உங்களுக்கு தேவையான அத்தனை டீட்டெயிலும் கேட்கலாம். நேரில் வர முடியாதவங்க தொலைபேசி வாயிலாக கேட்கணுன்னா 9788853001. தென் இன்னொரு நம்பர் வந்து 9788853229. 9788853001 இது ஒரு நம்பர். 9788853229 அப்படின்ற எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். ரொம்ப நல்லது சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களுக்காக பல்வேறு சந்தேகங்களுக்கு உங்களுடைய தெளிவான கருத்துக்களை தெரிவிச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி.